மாதா டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். நவம்பர் மாதம் வந்தாலே நம்ம இறந்தவர்களை நினைவு கூர்ற மாதமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் இறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, உறவினர்கள், அவங்களெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம நினச்சி பார்ப்போம். நினச்சி பார்த்து கல்லறையில் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம கேட்குற காரியங்கள்லாம் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கடவுள்கிட்ட பேசி நம்மளுக்கு நல்லதை செய்வாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா என்ன கடவுள் காரியமாக நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நேரத்தில் அது என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்ச காலம்லாம் உண்டு. எதுக்கு இதுதான் தேவையில்லாமல் வீட்டை கவனிக்காமல் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களேன்ட்டு. ஆனால் அது அப்போ பண்ணது இப்போ நான் என்னோடய வயசில் அவங்க வயசெல்லாம் நான் ரீச் பண்ணுறப்ப நான் யோசித்து பார்க்குறேன், இதெல்லாம் நம்ம அவங்க இருக்கும்போது அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணுங்க அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சிலதெல்லாம் நம்மளுக்கு என்னடா எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க, கடவுளுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, அவர் இருக்கும் போதே இது செஞ்சுருக்கலாமே, இது செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தா, எங்கள் அப்பா கிட்ட பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கொயரில் பாடுவாங்க, டெய்லி மாஸுக்கு போவாங்க. ஸோ நம்ம ஸ்டூடியோ வச்சுருக்கோம், இந்த மியூசிக் லைன்லேயே இருந்திருக்கோம், நம்மளை வளர்த்துருக்காங்க. 32 இயர்ஸ் அந்த சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஸோ கடவுளுக்காக நம்ம அந்த நிறைய பாடல்களை எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பாட வச்சுருக்கலாமே. அவங்கள இப்போல்லாம் இந்த யூடியூப்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நினைவு அவங்கள நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுருக்கலாமேன்னு ஒரு மனசுக்குள்ளே அது ஒரு நெருடலாகவே இருக்குது. என்னடா நம்ம இந்த விஷயத்தை விட்டுட்டோமே அப்படின்ட்டு அது ஒரு காரியம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மாவோட தம்பி அவரும் நல்லா பாடுவார், கொயர்லாம் வந்திருக்காரு. அப்புறம் அவர் நல்லா கிட்டார் வாசிப்பார். அவரெல்லாம் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணலையே, அது கூட எனக்கு அவர் நல்ல ப்ரீச்சிங் பண்ணுவார். ஆனால் அவரை பாட வச்சேன் நான். ஒரு பல்லவி சரணம் பாடிட்டு டயர்டாக இருக்குப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு போயிட்டார். ஆனால் அவர் இறந்த பிறகு தான் நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டை எப்படியாவது தேடி எடுக்கணும்னு எடுத்து ஒரு பல்லவி ஒரு சரணம் ரஃபாக பாடியிருந்தார். அப்போ அவர் பாடினது இன்னும் அந்த சவுண்டு அப்படியே மைண்டில் இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கண்ணு கலங்கும், ஏன்னா அவர் இல்லையே அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு தங்கச்சி இறந்துட்டா 1.5 வயசில். ஷாக்கில் குழந்தை இறந்துடுறா, உடம்பெல்லாம் ப்ளூ ஆகிடுது. இறந்துட்டோன்னே எங்கள் அப்பா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் கடவுள் மேலே அவங்க என்றைக்குமே நம்பிக்கை விட்டதில்லை. மாசில்லா குழந்தை ஒன்று இறந்தது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் வேணுன்னா சில இதெல்லாம் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் சிஸ்டர்கிட்ட போய் வேணுன்னு எனக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. அதே மாதிரி என்னோடய தம்பி ப்ரீஸ்ட்டு சொல்வார், உலகத்தில் எவ்வளோ குழந்தைங்களை கருவிலேயே அழிச்சிடுறாங்க, அழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. கருவிலேயே அழிஞ்ச குழந்தைக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு வீட்டில் ப்ரேயர் பண்ணணும், நம்ம செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டோம், நாங்கள் இந்த பண்ணது தப்பு தான், ஒன்று நாங்கள் சின்ன வயசுலேயே ஒன்று கருவிலேயே அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வச்சு, அது முக்கியமாக அந்த நவம்பர் மாதத்தில் ஃபுல்லாகவே டெய்லி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு என் தம்பி சொல்வார் ப்ரீஸ்ட்டு. கருவிலேயே அழிச்ச எவ்வளோ ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் இந்த மாதிரி இந்த மாதத்தில் அதெல்லாம் வச்சு ஒரு பேர் வச்சு ப்ரேயர் பண்ணாக்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த குழந்தை மாசு இல்லாத குழந்தை குடும்பத்துக்காக பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ பெரியவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்க இறந்தவர்கள் எல்லாரையும் நினைவில் கொண்டு இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள்.